ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விகி சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதுவிதமான அவல் வச்சு ஹெல்த்தியான புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாங்களா? வாங்க போகலாம். அவல் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை அவலோ இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு. இதை தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துருக்கிற அவலை எடுத்துக்கலாம். அவலை சேர்த்துண்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம ரவை திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நைஸாக ரவை திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துண்டு ஒரு கொஞ்சம் மிதப்பான சூட்டில் தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு திட்டத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்க, இந்த திட்டத்துக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ பூ போல் இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இன்னும் பொசன்னு அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிக்க வச்சு இட்லி பானையில் வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த அவலை எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வாழை இலை வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். நான் வெள்ளை துணியில் வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால். சேர்த்து நம்ம இதை இட்லி பானையில் வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம மேலே வச்சுக்கலாம் தட்டை. ஸோ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா வெந்துட்டு. ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக கலகலன்னு வந்திருக்கு. சாஃப்டாக பூ மாரி இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுண்டு இந்த சூட்டோடையே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் நாட்டு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவல் புட்டு எவ்வளோ பூ மாரி அழகாக இருக்க பாருங்கள். பார்த்தாங்க அப்படின்னாக்கா
ஸோ பார்க்கக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.